வணக்கம் நேயர்களே. ஜெய் ஸ்ரீராம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவனிம்மை அழித்துக் காப்பான். அனைவருக்கும் அடியேனின் நமஸ்காரம். எல்லோருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பான உபன்யாசத்திற்கு ராமாயணம் பற்றி சொல்லப் போகிறேன். முதலில் ராமாயணம் பற்றி சுருக்கமாக முன்னுரை வடிவில் பார்ப்போம். ராமாயணம் என்பது விஷ்ணுவின் அவதாரமான ராமர் தர்மத்தை நிலைநாட்ட ராவணனை அழித்து சீதையை மீட்கும் காவியம். அயோத்தியில் பிறந்து கைகேயியின் வரத்தால் 14 ஆண்டுகள் கானகம் சென்று சீதை கடத்தப்பட அனுமார் உதவியுடன் இலங்கை சென்று ராவணனை வீழ்த்தி தர்மம் வெல்லும் கதையை தியாகம், பக்தி மற்றும் அன்பின் உச்சமாக இருப்பதே ராமாயணம். ராமாயணம் என்பது வெறும் கதை அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. வால்மீகி முனிவர் சொல்ல கம்பர் தமிழில் கம்பீரமா பாடினது. சரி, இப்போது நாம் ராமாயண கதைக்குள்ளே போவோம். அயோத்தி மன்னன் தசரதன். அவருக்கு 3 மனைவிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. நீண்ட நாட்களுக்குப் பிறகு தசரதருக்கு ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என 4 அழகான புத்திரர்கள் பிறக்கிறார்கள். ராமர் விஷ்ணுவின் அவதாரம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் அதை காட்டிக்காம ரொம்ப அமைதியா ஒழுக்கமா வளர்றாரு. விஸ்வாமித்ரர் முனிவர் என் யாகத்தை காக்க ராமனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ராமரையும் கூடவே லக்ஷ்மணனையும் கூட்டிட்டு போறாரு. அங்க தாடகை போன்ற அரக்கர்களை கொன்று வில் வித்தையில சிறந்து விளங்குறாரு. மிதிலை நாட்டுல ஜனக மகாராஜா தன் மகள் சீதைக்கு சுயம்வரம் நடத்துறாரு. சிவதனுசு எனும் பெரிய வில்லை யாரு தூக்கி நாணேத்துக்கிறார்களோ அவங்கதான் சீதையை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். பல நாட்டு அரசர்கள் தோத்து போக ராமர் அந்த வில்ல அசால்ட்டா தூக்கி நாணேத்தும்போது வில்லு உடைஞ்சு போகுது. சீதை ராமருக்கு மாலை போடுறாங்க. ரொம்ப விமர்சையா சீதா கல்யாணம் நடக்குது. பின் அயோத்திக்கு வந்ததும் தசரதன் ராமருக்கு முடிசூட்ட முடிவு பண்றாரு. மக்களுக்கு சந்தோஷம். ஆனா கைகேயியின் தோழி மந்தரை உன் மகன் பரதன்தான் அரசனாகணும்னு கைகேயியோட மனச மாத்துறா. கைகேயி தசரதனிடம் முன்னாடி கொடுத்த 2 வரங்களை கேட்டு ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பரதன் ஆட்சி செய்யணும்னு சொல்றா. தசரதன் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. ஆனா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு ராமர் காட்டுக்கு போக கிளம்புறாரு. கூடவே சீதையும் லக்ஷ்மணனும் போறாங்க. இதனால தசரதன் மனம் உடைஞ்சு உயிர் விடுறாரு. ராமர், சீதை, லக்ஷ்மணன் பஞ்சவடியில அழகான குடிசை அமைச்சு தங்குறாங்க. அங்க சூர்பனகை என்ற அரக்கி வந்து ராமரை மணக்க நினைத்து சீதையை தாக்க போறா. லக்ஷ்மணன் அவ மூக்க அறுக்கிறான். கோபமான சூர்பனகை தன் அண்ணன் ராவணன் கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு பின் சீதையின் அழகை பற்றியும் ராவணன் சொல்கிறாள். பின் அதை கேட்டுட்டு ராவணன் மாரீசன் உதவியோட மாரீசன் ஒரு பொன்மானா மாறி சீதையை ஏமாத்தி பின் ராமரும் லக்ஷ்மணனும் இல்லாத நேரத்தில் சந்நியாசி வடிவில் வந்த ராவணன் சீதையை கடத்திட்டு போய் இலங்கையில சிறை வைக்கிறான். சீதையை தேடி காட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருந்த ராமரையும் லக்ஷ்மணனையும் அனுமன் முதல்ல ரிஷ்யமுக பர்வதத்துல ராமரை பாக்குறாரு. ஒரு பிராமணர் வேஷத்துல வந்து அவங்க யாருன்னு விசாரிச்சு அப்புறம் ராமரோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட தீவிர பக்தனா மாறிடுறாரு. வானர ராஜாவான வாலிக்கும் அவரோட தம்பி சுக்ரீவனுக்கும் பெரிய பகை இருக்கு. சுக்ரீவனோட உறவினர்களையும் நாட்டையும் வாலி பறிச்சுக்கிட்டு சுக்ரீவனை ஊற விட்டே துரத்திடுறாரு. சுக்ரீவன் உயிருக்கு பயந்து ரிஷ்யமுக மலையில ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அனுமன் மூலமா ராமரும் சுக்ரீவனும் நண்பர்களாகிறாங்க. எனக்கு உன் மனைவியை மீட்க நான் உதவுறேன், சீதையை தேடி கண்டுபிடிக்க நீ உதவணும்னு அக்னி சாட்சியா சத்தியம் பண்ணிக்கிறாங்க. சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இடையில நடக்கிற சண்டையில ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டே ராமர் வாலிய அம்பெய்து கொள்றாரு. இதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தாவோட தலைவனா முடிசூடப்படுது. மழைக்காலம் முடிஞ்சதும் சுக்ரீவன் சொன்னபடி 4 பக்கமும் வானர படைகளை அனுப்பி சீதையை தேட சொல்றாரு. தெற்கு திசைக்கு அனுமன், அங்கதன், ஜாம்பவான் தலைமையிலான டீம் போகுது. கடலோரத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த வானரங்களுக்கு ஜடாயுவோட அண்ணன் சம்பாதி ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு. ராவணன் சீதையை தூக்கிட்டு போய் கடலுக்கு நடுவுல இருக்கிற இலங்கையில வச்சிருக்கான்னு அவர் சொல்லவும் அங்க போறதுக்கு அனுமன் விஸ்வரூபம் எடுத்து போறதுக்கு தயாராக்குறாரு. ராமாயணத்தின் இதயமான சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது. அனுமான் கடல்களை தாண்டி இலங்கைக்கு போறாரு. மகேந்திர மலையிலிருந்து அனுமான் கடலை தாண்டுகிறார்.
வழியில் மைனாமலை, சுரசை, சிம்ஹிகை என தடைகளை வென்று இலங்கையை அடைகிறார். அசோகவனத்தில் சோகமே உருவா அமர்ந்திருக்கும் சீதையை சந்தித்து ராமன் கொடுத்த கணையாழியை, அதாவது மோதிரத்தை கொடுத்து சீதைக்கு ராமர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துறாரு. சீதை சூடாமணியை தண்டு 1 மாதத்திற்குள் ராமன் வரவேண்டும் என்கிறாள். பின் சீதையின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு ராவணனிடம் தூதுவனாக சென்று சீதையை விட்டுவிடு, இல்லையில் அழிவு நிச்சயம் என்று எச்சரிக்கிறார். ராவணன் அனுமனின் வாளில் தீயிட அந்த தீயை கொண்டே இலங்கையை எரித்துவிட்டு சீதையிடம் சூடாமணியை பெற்றுக்கொண்டு ராவணனை எச்சரித்து விட்டு ராமரிடம் வந்து கண்டேன் சீதையை என்று மகிழ்ச்சி பொங்க நற்செய்தி சொல்கிறார். உடனே ராமர் தன்னுடைய அன்பின்னாலே மார்போடு அனுமனை கட்டி அணைத்து தழுவிக்கொண்டார். ராவணனின் தம்பி விபீஷணன் சீதையை விட்டிடுன்னு சொல்ல ராவணன் கேட்கல. ராமர், அனுமான், சுக்ரீவன் மற்றும் வானரப்படை உதவியோட கடல்ல பாலம் கட்டி இலங்கைக்கு போறாங்க. பெரிய போர் தொடங்குகிறது. ராவணனின் தம்பி விபீஷணன் தர்மத்தின் பக்கம், அதாவது ராமனிடம் சரணடைகிறான். யுத்தத்தில் லக்ஷ்மணன் நாகபாசத்தால் மயங்கி விழுகிறான். அவனை பிழைக்க வைக்க இமயமலையில் உள்ள சஞ்சீவி மூலிகை தேவைப்பட்டதால் அனுமன் பறந்து சென்று மூலிகையை அடையாளம் காண நேரமில்லாததால் அந்த சஞ்சீவி மலையை அப்படியே பெயர்த்தெடுத்துக்கொண்டு பறந்து வருகிறார். அந்த மூலிகையின் காற்றால் லக்ஷ்மணனும் வானரப்படைகளும் உயிர் பெறுகிறார்கள். இறுதியில் ராமனுக்கும் ராவணனுக்கும் கடும் போர் நடக்கிறது. கும்பகர்ணன், இந்திரஜித் என பெரும் வீரர்கள் மடிகிறார்கள். இன்று போய் நாளை வா என்று ராமன் ராவணனுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறான். மாறாத ராவணனை தன் கோதண்டத்தால் வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டுகிறான். சீதையை மீட்டு அக்னி பிரவேசம் மூலம் அவள் தூய்மையை உலகுக்கு உணர்த்தி புஷ்பக விமானத்தில் அயோத்தி திரும்புகிறான். அயோத்தியில் ராமன் மன்னனாக பொறுப்பேற்கிறான். அங்கிருந்துதான் ராமராஜ்யம் பிறக்கிறது. அனைவரும் இன்புற்று பசி, பிணி, பகை இன்றி வாழ்ந்தார்கள். இக்கதையின் நோக்கம் ராமர் தந்தை சொல் காக்க ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி துணையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ராமாயணமே உதாரணம். இந்த ராமநாமத்தை சொன்னாலே நம் பாவங்கள் விலகும். ராமநாமம் ஒலிக்கும் இடங்களில் அனுமன் கைகூப்பி அமர்ந்திருப்பார். எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதீம் நமத ராட்சசாந்தகம். நன்றி. ஜெய் சீதாராம், ஜெய் அனுமான், ஸ்ரீராம ஜெயம்.